திருப்பி வைக்கவா? சரி சரி சரி. அப்புறம் அண்ணே எப்படி கிளம்பிங்களா? நல்லா இருக்கேம்மா. அப்புறம் ராஜாமா நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன நினைக்கிறீங்க? சரி 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 சரி. சுறுசுறுப்பு மருந்து சமூகம் தானே. நீங்க எப்படி கிளம்பிங்களா? ரசிகர் நீங்க எப்படி கிளம்பிங்களா? சரிக்கா, ஒரு அக்கா மட்டும் சரிக்கான்னு சொல்லுது. அப்புறம் அண்ணன் ஒளிபிரிக்கி எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சரி. சாப்பிடலையா? ஒரு தொட்டு சோறு வாழ்ந்து உள்ள சாப்பிடுறது நான் பார்த்து சாப்பிட நீ எவ்வளவு பொய் பாருங்க. வந்துமா மட்டுமா பண்ண வேண்டும். நமது பணியை யூடியூப் பண்ண வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? ஓகே போலாமண்ணே. என்ன பாட்டு பாடுறீங்க நீங்க? என்ன புள்ள? நல்லா சொல்லுங்க அண்ணே. இன்னொரு வாட்டி பாருங்க. ஏ ஏ ஏ ஏ என்ன புள்ள? நம்ம புள்ள அட மச்சா என்ன மாமா பாட்டு பாடுறீங்க? வயல் விட்டு விட்டு கேக்குறீங்க அண்ணே. அது ஏத்து இருக்குதானே. என்ன நீங்க இதுக்கெல்லாம் கை தட்டுறீங்களே என்னன்னு கேக்குறேன். என்னது அப்பா சின்ன புள்ளைங்கிறது கெட்ட பாட்டு. என்ன என்ன ஐட்டங்களோ கட்டிப்படுத்த என்ன யார் என்று கேட்கிறாயே. கட்டிப்படுத்த யார் என்று இவ்வளவு பெரிய சபையில ஒரு மேடை நாகரிகம் பொம்பளை கட்டி
எனக்கு நோக்கம் வராம இருக்குமா? தேவையில்லாம பேசாத. நீங்க அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. பொம்பளை பொறுமையா பேசுங்க. ஆம்பளை அடக்காம பேசுறீங்க. எல்லா இடத்துலயும் ஆம்பளை அடக்கமா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் பொம்பளை அடக்கும்போது நாங்க இருக்கோம். பொறுமையை பக்கிச ஆம்பளை தான். பொறுமையின் வீச்ச பொம்பளை நாங்க தான். ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஆம்பளைக்கு வேலை இல்லன்றே. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளை தான். பெண்களுக்கு மரியாதை பெண்கள் தான். நீ எங்க மரியாதை கொடுக்குற? எல்லா இடத்துலயும் நாங்க தான் மரியாதை தரோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீ நிக்கிற. உன்னை சுத்தி பாதுகாப்புக்கு அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்களா? உன் அண்ணன் வந்து நிக்கிறாங்களா? உன் சொந்தக்காரங்க வந்து நிக்கிறாங்களா? நாளைக்கு பயில இல்லாம நிக்கிறான். உங்க பாதுகாப்புக்கு தான். எங்களுக்கு வர பஸ் வந்தாலும் அந்த பஸ் நாங்க ஏறவே கிடையாது. நீங்க ஏற பஸ்ல ஏறலாம். ஏன்? உங்க பாதுகாப்புக்கு தான். நாங்க இறங்குற ஸ்டாப் வந்தாலும் அந்த ஸ்டாப்ல நாங்க இறங்க மாட்டோம். நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்குறீங்க. உங்க பாதுகாப்பு தாமா. நேரா இறங்கி நீங்க வீட்டுக்குள்ள போய் சண்டல் வெளியே நின்னுட்டு வாங்க நீங்க கூப்பிடும் போது நாங்க வராம இருக்கிறோமே. ஏன்? அது எங்க பாதுகாப்பு? நீ பாட்டு வீட்டுக்குள்ள விளக்க மாத்திரம் ஜாஸ்தியா தெம்புல உரிச்சு வச்சுட்டு போயிடுற மாதிரி. இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் நாளைக்கு பாய் மூலத்துக்கு ஆப் வைக்க போறதா. அப்ப இதுக்கு தான் ஆம்பளை நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்களோ? சாதாரண பஸ் எடுத்துக்க. சரிங்க. பஸ்ல கூட பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? எப்படி சொல்லுங்க? பெண்கள் நீங்க உட்கார்ந்திருப்பீங்க அந்த சீட்டுக்கு மேல என்ன எழுதிருப்பாங்க? பெண்கள் மகளிர் பூவையர் லேடிஸ் எழுதிருப்பாங்க. ஆம்பளை நாங்க உட்கார்ந்து சீட்டுக்கு மேல என்ன எழுதிருப்பாங்க? முதியோர் ஊனமுற்றோர் திருடர்கள் ஜாக்கிரதை டிக்கெட் எடுக்காத 500 ரூபாய் வசூலிக்கப்படும். ஏன்டா எங்களை பார்த்தா திருடு போல மரியாதை தெரியுது. எல்லா வகையிலும் ஆம்பளாமா மேல எல்லா வகையிலும் பெண்கள் மேல என்ன காரணம்? பழனிமலை முருகன் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. ஆம்பளை சாமி மேல இருக்காரு. திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதி எங்க இருக்காரு? ஆம்பளை சாமி மேல தான் இருக்காரு. ஆம்பளை சாமி மேல இருக்காரு. எங்க அப்பா சபரிமலை ஐயப்பன் எங்க இருக்காரு? ஐயோ ஆம்பளை சாமி அவரு மேல தான் இருக்காரு. அவர் மேல தான் இருக்காரு. ஆத்தா முத்துமாரி எங்க இருக்கு? ஆத்தா கீழ இருக்கால. பொம்பளை சாமியில கீழ இருக்கணும். ஆம்பளை சாமியில நாங்க மேல இருந்து இருக்கணும் தான் நீங்க கீழ இருக்க முடியும். யோசிச்சு பாத்துங்க. அட ஏங்க இருக்குன்னு சொல்லி ஒரு வாரமா இருக்கலங்க தான் அக்னி சோலை அடிக்குதுங்க. வெயில் தாங்க முடியல. பூமாதேவி யாருமா? பூமாதேவி பொம்பளை. மேல இருந்து மலைய பொழிய மரணபவன் யாரு? ஆம்பளை. நாங்க மேல இருந்து மலைய பொழிஞ்சா தான் உங்க பூமிக்கு மோட்சம். இல்லாட்டி பூமி எங்க பொழந்துக்கிட்ட எங்க வீட்டை பொழுது போயிடும். ஏற்கனவே ரொம்ப வீரோடு தாங்க இருக்குது. நிலைமையே சரியில்லாம தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப 4 நாளா மழை பெய்ஞ்சா எதுக்குன்னு கேட்கிறேன். ஏங்க? தேவையில்லாம சரி பூமியில இருக்க மக்கள் வாழக்கூடாதுன்னு மரணபவன் நாங்களா பார்த்து மழை பெஞ்சது. ஆமா மரணபவன் நாங்களா பார்த்து மழை பெஞ்சு சொன்னீங்களே. பெஞ்சது ஒரு மாசம் தொடர்ந்து பெய்யக்கூடாதா? ஏன் ஒரு மாசம் நாடாத்திரி படிச்சு வீட்டுல மல்லாக்க பொழுது ஒரு படுக்கலாம்ல? வீட்டுல படுக்கிறது வேறங்க. மக்கள் இருக்க முடியலங்க வீட்டுக்குள்ள. வீட்டுல எவ்வளவு வெயில் வேணாலும் சமாளிச்சிருவாங்க. எவ்வளவு குளிர் வேணாலும் சமாளிச்சிருவாங்க. மழைய மட்டும் லைட்டா ஒரு 2 செட்டு மழை ஓடுச்சுன்னு வச்சுக்க. இந்த மழை எதுக்கு தேவையாதுன்னு போன மழை வேலையும் பார்க்க வர மாட்டேங்குது. ஆனா மழை இல்லாட்டி நம்மளால என்ன மழையே பெய்ய மாட்டேங்குது. மழை வரணும் கொஞ்சம் மழை வந்தாலும் ஏன்டா மழை வருதுன்னு கேட்கிறாங்க. ஒரு தூத்த மேல விழுகட்டு எல்லாம் அங்கங்க என்னடா மனிதனோட மனநிலை எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்படி கத்திக்கிறீங்க? எதுக்கு வந்து ஆம்பளை இடிப்பேன் பொம்பளை இடி வாங்க அவசியம் கிடையாது. நீ வேணா இடித்து விட்டு போ பாப்போம். உங்க ஆளு எங்க இடிச்சாப்புல ஐயா இடிச்சாப்புல ஆமாங்க. இவ்வளவு லைட் போட்டு கண்ணு என்னன்னு நாடா ஆல்ரவுண்டுக்காரர் எப்படி போட்டுருக்காங்க? என்னையா அட என்ன நம்பர் 1 ஆல்ரவுண்டியா? எதுலங்க நம்பர் 1? கண்டே தெரியாத மனுஷன் ஆல்ரவுண்டோட பெரிய இமிஜ பாஜாப்பா. என்னையா எல்லாம் ஆல்ரவுண்ட் பாக்கல. கிரிக்கலையே ஆனா மானங்கட்ட பால. டேய் டேய் கண்ணாடி காட்டியா? வாங்க எப்படி வாங்க. என்னத்த காலம்ன்றே? ஏன் வேலை நீ கெடுத்து விடாத. ஏன் வேலை நீங்க கெடுத்து விட்டீங்க? ஏன் வேலை நீ இப்ப கெடுத்துக்கிட்டு ஏன் வேலை நீங்க கெடுத்து விட்டீங்க? அப்படி நீ என்னமா வேலை பாக்குற? என்ன பாட்டு பாடி ஆட்ட பாடி யாரும் இருக்க பொண்ணு நாங்க. வியாபாரம் பண்றியா? ஆமா. ஏமா பொம்பளை பிள்ளை வியாபாரம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாங்க. அட ஏமா நீ வேற. என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு உலகம் எப்படியா மாறிட்டு இருக்கு. பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. எல்லா வேலையுமே. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லங்க. அட பாவி. எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தாங்க எங்க வீட்ல. அது ஒண்ணு மட்டும் சொல்லி. உன் வாழ்க்கையில பாதி நாள நீ கெடுத்து விட்ட. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? அட பாவி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க வண்டி புதுக்கோட்டையில சகிலாவின் டிரைவிங் ஸ்கூல்னு ஒரு பெரிய ஸ்கூலே வச்சிருந்தேன் பாரு. அப்படியா? ஆமா. சகிலா டிரைவர் வச்சிருக்கீங்களா இல்ல சகிலாவே? சகிலாவை வச்சிருக்கேன். சகிலாவின் டிரைவிங் ஸ்கூல்ல வச்சிருந்தேன். சரி. சகிலாவை நான் வச்சிருந்தா அவன் வீட்டுக்காரர் என்ன வருவாரு? ப்ளீஸ்ங்க. எனக்கு கார் மட்டும் ஆட்ட வண்டிலாம் ஓட்ட தெரியாது. உனக்கு நான் அருமையா நான் வண்டி ஓட்ட சொல்லி தரேன். சரிங்க. முன்னாடி ரவுண்டா இருக்குமா? சரிங்க. சரி. ஆமா ரவுண்டா தான் இருக்கு. கீழ 3 இருக்கு பாரு. எங்கன கார்? டேய்
கீழே முன்ன அது இல்லம்மா, ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் அப்படி 3 பெடல் இருக்கு. அதுக்கு பேர் தான் 3 பெடல். ஆமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேரிங் எல்லாம் புடிச்சுக்கிட்டு கிளட்சை புடிச்சுக்கிட்டு முதல்ல வாயா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உதவி பண்ணலையா வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கணும். வாயா இங்க, நீ ஒரு மனுஷன் மாமா மாமான்னு இல்ல, என்ன வந்துட்டேங்க மாமா மாமான்னு சொல்லிச்சுல, அந்த பிள்ளை பாவம் இல்லையா? எனக்கு மாமா தாங்க ஒன்னாலதான் அந்த பிள்ளை வண்டி ஓட்ட போகுது. நல்லா சாமியை கும்பிடுங்க, சாமியை மாமா நல்லபடியா வண்டி ஓட்டிக்க. நான் நல்ல கீரை பிடிப்பேன். அப்படியே பிடிச்சிக்கா. ஒண்ணு இல்ல, இந்த பிள்ளைக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க போறோம்யா. ஆமா, முதல்ல என்ன பண்றோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாத்துக்கலாம், நல்லா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வண்டியை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளட்சை பிடிச்சாக்கல, ஃபர்ஸ்ட் என்ன கலருது ஒழுங்கா பிடிச்சிக்க. அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போனோம்னா அப்படி மேல ஏத்துற செகண்டுக்கு பின்னாடி குத்துதா செகண்டுக்கு அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போனோம்னு வச்சுக்க. அப்படி இருத்த வாட்டில கீழே போட்டோம்னா தேடிக்கு அப்படி இன்னும் வண்டி வேகமா போனோம்னு வச்சுக்க. கிளட்சை பிடிச்சி மேல ஏத்துற அதுதான் போர்த்துக்கு. அப்படியா? வண்டி நல்லா வேகமா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி வண்டியை ரிவேர்ஸ் எடுக்கணும்னா கிளட்சை பிடிச்சி ஒரு கிண்டு கிண்ட வாக்குல இழுத்த வாக்குல அப்படி மேல ஏத்துறேன்னு வச்சுக்க. அதான் ரிவேர்ஸ் கியர். ஏங்க எனக்கு இப்பவே ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சு. அப்படியா? ஆமா. பாப்பா கடவுளே, இனிமேல் இது எதுக்குமே பயன்படக்கூடாது. நல்லா சாமியை கும்பிடுங்க. சாமி முருகா, எனக்கு முருகன். ஸ்டேரிங் இருக்கா? ஆமாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சாய் ஒரு ஓட்டல் இருக்கு. இங்க ஓட்டெல்லாம் காணங்க. சரி சரி. ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல்ல நல்லா கிளட்சை மிதிமா கீழே வீச்சுங்க. வீச்சு இப்ப கீழே கையை வை. என்னடா ஏண்டா நான் பிடிக்கிறப்ப மட்டும் நல்லா ஆங்குற, இப்ப மட்டும் ஊங்குற. பிடிப்பா ஃபர்ஸ்ட் கியர் போட வேலை. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஏன்னா அப்படி கியரே பிடிக்க முடிய இப்ப எங்கிட்ட இனி வண்டி ஓட்டுது. குத்துதுரா குத்துதுரான்னா எங்கிட்டு குத்துது. இதுல 4 சாத்து சாத்து அந்த ஆளு என்ன வரப்பட்ட பொறுத்துக்கே சேர்ந்த போலும் இது தேனாட்டை இனிக்கு மலம் உட்கார முடியலையா? எத்தனை நாள் அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? கீரை போட்டு காலையில 3 கிலோ அரிசி, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து கொடுத்துருவாங்க. சும்மாவே அந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கு பாப்பல. ஆமா ஆமா. அதான் எங்க எங்க படம். ஆமாங்க, இனிமேல் வண்டி ஓட்டணும். நான் நாளையில இருந்து வண்டி ஓட்ட கத்துக்கணும்ப்பா. ஆசை வந்துட்டு ஓட்டணும்னா. ஆமா ஆமா, கீடு போடணும்ல. நீங்க தான் நாளைக்கு வர்றீங்க. உண்மையுமே நீங்க நான் தான் வரோம். தண்ணி எல்லாம் ஏமா அது கீரை போட்டது இல்லையா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி, நீ சாப்பிட்ட வண்டியில வாந்தி எடுத்து என்ன காரணம்? என்னன்னே தெரியலங்க. 3 நாளாவே. 3 நாளா? ஆமாங்க. வாந்தியா இருக்கு? ஆமாங்க. சாப்பிட முடியல. அங்க ஆட்டுக்கறி வச்சிருந்தாங்க. எலும்பு போல பெருசு. எலும்பு இல்லாத இல்லையா? நீ பேசாம நான் தான் செக்அப் பண்ணி, நீ டாக்டர் நான் டாக்டர். இவர் அவசரத்துல எப்படி தாங்க போறாங்க? எத்தனை நாள் அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு? 3 நாள் அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சா? எனக்கு முன்னாடி 3 நாளா சொல்லவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி
ஆமா ஏமா 3 நாளா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை. இங்க வா போல இங்க வா வண்டி ஓட்டிச்சு டிரைவருக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க? இந்த டாக்டர் வேலை தான் பார்த்தேன். சித்தம் பௌத்திரம் மூலத்துக்கு மருந்து கொடுத்து அவருக்கு மூலம் இனி இருக்காது. நம்ம நாட்டுல மூலமும் சரி அவரோட சூழமும் சரி எல்லாம் சரியா போச்சு. ஆமா 3 நாளா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை ஒரு சொல்ல இங்க வா உள்ள ஓடு. காதுக்குள்ள வைங்க முதல்ல. என்ன எது? ஓ காதுக்குள்ள சார் ஏன் காதுக்குள்ள உங்க காதுக்குள்ள வைங்க. அதனால என்னடா சவுண்டே கேட்கல. எப்படிங்க சத்தம் வரும்? இப்போ பாரு நல்லா இருக்குடா. திரும்ப காத்துலாம் புதுசு போதாங்க. சரி திரும்பா கண்டுபிடிச்சிட்டேன். நீ எலும்பு இல்லாத புடிச்சு சூப்பி இருக்க. நீங்க தானே வாங்கி கொடுத்தது. ஆமா ஆமா இங்க சூப்புல இல்லம்மா எலும்பு குழம்பு சூப்புலியா? அதான் நெஞ்சில சொருகள் இருந்திருக்குமா? எப்படியாவது பவுர் ஊதி எடுத்த தொங்க எடுப்பாங்கல்ல பவுர் ஊதி எடுத்தோம்னா சரியா போயிடும். ஒரு நேத்து கூட என்ன கூட்டிட்டு போனா அதுக்குள்ள ஒரு மிஷின் வச்சிருக்கேன். அந்த ஆள் கூட்டிட்டு போற ஏரியாவுக்கு போகாத. நான் இதுக்குன்னு வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தேம்மா. வெளிநாட்டுலயா? பவுர் ஊதி எடுத்துட்டு ஆமா இந்த மிஷின் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுங்க? 2.5 லட்சம் ரூபாய். சரி ஆர்டர் பண்ணி வாங்குனது. ஆமா இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க எல்லாம் சரியா போயிருங்க. வா சாமியை கும்பிட்டு ஊதுவோம். நல்லா பிள்ளையார கும்பிட்டுக்க. ஏமா இங்கிலாந்து ஊதும் போது ஆடக்கூடாது அசையக்கூடாது. ஆடி அசைஞ்ச நெஞ்சுக்குள்ளது வயிற்றுக்கு வந்துடும். வாயத்தர ஓப்பன் வாயத்தரமா ஓப்பன். என்ன சொன்னீங்க? வாய தொடங்க ஓப்பன். ஐயோ நம்ம சொல்லுவாங்கல்ல நடு சென்றுல வை. நடுவுனால அது சென்றுனால அது. ஆமா கமான் உள்ள வாங்க அப்படின்னு அர்த்தம். கமான்னால அது உள்ள வாங்கன்னு அர்த்தம். வாய தொடங்கன்னு அர்த்தம். ஊதும் போது ஆடக்கூடாது அசையக்கூடாது. நல்லா சாமியை கும்பிட்டுக்க. ரெடி நல்லா வாய என்னடாச்சு? என்ன இதுதான் ஆடாதுன்னு சொன்னேன். என்ன ஆச்சு? நினைச்சு ஏறி பாத்தியா? ஊதும் போது ஆடாதுன்னு சொன்னேன். கேட்டியா? ஓகே நெஞ்சுக்குள்ள வயிற்றுக்கு வந்துருச்சா? ஏய் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இன்னொரு மிஷின் வச்சிருக்கேன். இது 15 லட்சம் ரூபா. இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க. ஆமா இதுல ஊதுல அக்காளி கொடல் குண்டாடி எல்லாம் வெளில வந்துடும். ஆமா அடி வயிற்றுக்குள்ள வந்துருக்கு. எங்க அடி வயிற்றுல இறங்கிருக்கு. இனி வாயில வச்சு ஊதுனா சுத்தப்பட்டு வராது. என்ன உட்காந்து யோசிக்க விடுங்கயா. ஆமா வாயில வச்சு ஊதுனா சுத்தப்பட்டு வருமாது. ஏமா உன் வயிற்று வலி எப்படி சரி பண்ண போறா? ஆட்ட பாடி பாட்டு பாடியே சரி பண்ணணும். அப்படியா? அதான் சாப்பிட்டீங்களா? சரி சரி நம்ம தாத்தா சந்தோஷம் சந்தோஷம். சாப்பிடுதா மனிதனுக்கு சாப்பாடு தான் முக்கியம். நீ உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிக்குது. வந்துச்சு பசி எடுத்துச்சு அது மாதிரி சாப்பிட்டுச்சு அப்படித்தாப்பா இருக்கணும். இதுக்கு போய் சாப்பிட்றதுக்குள்ள வெக்கமே படக்கூடாது. நம்ம உடலுக்கு உணவு தேவைன்னா நம்ம தான் சாப்பிடணும். அடுத்த உடனே கேட்டுக்கூடாது. ஆமாத்தா சூப்பர் தான். அது சாப்பாடு கை தட்டுறதுக்கு சோறு சாப்பிட்டு போல இருக்கு. நீ 1 மணிக்கு இன்னொரு ரவுண்டு வா. நெக்ஸ்ட் ரவுண்டு வா. 2வது ரவுண்டு சாப்பிடு. கை தட்டு உலக்காடு. நீ சாப்பிட்றப்ப நான் கை தட்டு. கவலைப்படாத. எலும்பு மாட்டினால் பிரச்சனை இல்லை. பவுர் ஊதி நான் எடுத்துடுறேன். ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்த கல்லு ஏற்கனவே நாங்க கலக்கி ஆகிட்டோமே. பரவாயில்லையா? கலக்கி ஆகினது பிடிக்கல. ஏமா சமைக்கிறது ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளா? நீ வேற சமைக்கிறதுல ஆம்பளை ஆமா ஏமா 4 செவத்துக்குள்ள 4 பேருக்கு சமைக்கிற நீங்க பெரியாளா? இன்னைக்கு புல்லா வாரு சமைச்சு போட்ட ஆம்பளை பெரியாளா? சமைச்சு போட்டு கழுவுறது கூட ஆம்பளை கழுவுலையா? சட்டி நாங்க எதுக்கு தெரியுமா பொம்பளை வச்சுக்குவோம்? இந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு இந்த பாத்திரம்
பாத்திரம் கழுவுறதுக்கு தக்காளி வெட்டுறதுக்கு உங்க சட்டி ஒரு சட்டியா இருந்தாலும் சரி அக்கா எங்களை கரண்டியை பார்த்தியா ஒரு கரண்டியை விட்டு நம்ம வர்க்கம் என் இனமையா உங்க சட்டியில கரண்டியை விட்டு கிண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க கிண்டிக்கிட்டே இருப்பாங்க கிண்டிட்டு அடுப்பறியாம போயிரு அதே கரண்டியா கிண்டிட்டே இருப்பாங்க டக்குள்ள விடுவாங்க எவ்வளவு மார்க்கு எதிர்க்குன்னு பாத்தாங்க பொம்பளை எடுத்து வச்சிருக்கா வெங்காயம் வெட்டுறதுக்கு காய் நறுக்கிறதுக்கு இளவெளி போடுறதுக்கு அதுக்கு தான் வச்சிருக்கேன் இப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லு நீங்க பொம்பளை சமைக்கிற பெரிய ஆளு தானே சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய முடியாது பொம்பளை பெரிய சமைக்கிற ஆளு தோசை ஊத்தி எடுக்கிறோம் நான் கேட்கிற ஊத்துன தோசையில உப்பு கம்மியா இருந்தா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஆமாங்க இதே எங்க ஹோட்டல்ல வேலை வைக்கிற மாஸ்டர்ட்ட சொல்லி சரி வரட்டும் பாப்பா ஏத்தா பெண்களை பத்தி இந்த அளவுக்கு பேச நம்ம விட்டு போலாமா எங்க மாஸ்டர் இப்ப நான் மாஸ்டர் ஓகே இப்ப நீ சொல்லு என்கிட்ட சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு கம்மியா இருக்கு மாஸ்டர் சொல்லு 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 மாஸ்டர் நான் அக்கா இருக்கேன் தோசையில உப்பு கம்மியா இருக்கு மாஸ்டர் உப்பு கம்மியா இருக்கா ஆமா ஏண்டா அத முன்னாடியே சொல்றல மாஸ்டர் சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில ஆமாங்க இப்ப போடுற மாதிரி உப்பு அப்படி இருக்கிற வேர்வையெல்லாம் வலிச்சு ஒரே அடி அந்த தோசையில இப்ப கொண்டா போட்டு அவன்கிட்ட அவன் சாப்பிடறானா இல்லையா வர்றான் அப்படி திடீர்னு ஆப்பாயில் சாப்பிடுற சார் ஆப்பாயில பெப்பர் ஆப்பாயில பெப்பர் தீர்ந்து போச்சு பெப்பர் தீர்ந்து போச்சு என்ன நீங்க மாஸ்டர் பெப்பர் அங்க அப்படி ஒரு ஆப்பாய் ஐயோ பெப்பர் தீர்ந்து போச்சு என்னடா பண்றது தெரியல நீங்க என்னடா பெப்பர் தீர்ந்து போச்சு நீ சொல்றது இல்லையாடா அப்படி சொல்லிட்டே இருக்கிற அழுக்கெல்லாம் தட்டி ஒரு தட்டு ஓகே இப்போ பெப்பரை சாப்பிட்டு பாருல ஏய் இவ்வளவு பேச்சு பேசல ஆம்புலன்ட் எப்படிலாம் போடுவீங்க ஆம்புலன்ட் வெங்காயத்தை எடுத்து முட்டையை பத்தி ஆம்புலன்ட் போடுவான் என்ன மாஸ்டருக்கு இவ்வளவு வேலையெல்லாம் தெரியும் ஹோட்டல்ல என்ன தின்ன தேவ ஹோட்டல்ல ஆம்லெட் தான் சாப்பிட்டேன் கேளு இல்ல ஆம்புலன்ட் அடிச்சுக்கிட்டு எங்க வச்சு ஆம்லெட் கல்லுல ஊத்தாம தரையில ஊத்திட்டு முட்டை பூ முட்டையா போச்சா அப்பா உங்க லட்சண கண்ணு எங்க ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு மாஸ்டர் குட்டியா தான் இருப்பேன் அந்த ஆளு கல்லு மேல ஏறினா தான் ஹைட்டா தெரியும் கல்லு போடாட்டி இங்கதான் இருக்கு அதுவும் பைபாஸ் ரோட்ல வேன்ல இருந்து ஒரு 5 பொம்பளை ஆளுங்க 5 ஆம்பளை ஆளு இறங்குறாங்க பொம்பளை ஆளுலாம் ஒழுங்கடி போய் பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க ஆம்பளை ஆளுங்க உள்ள போயிட்டாங்க சாப்பிட இந்த போயிட்டு வந்த பொம்பளை ஆளுங்க ஆம்பளை ஆளு எங்கடா தெரியல தேடிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆளு என்ன பண்ணா தெரியுமா மேல ஏறி நாச்சு இது பண்ணிக்கிட்டு மேல ஏறாம கல்லுக்கு கீழே நின்றுட்டு ஒரு காலத்துக்கு கல் மேல வச்சுக்கிட்டு வாங்கம்மா வாங்க உங்க ஆளு எல்லாம் உள்ளதான் இருக்காங்க வாங்க அந்த அம்மா டாய் என்னடா அப்படிக்கிட்டு வாங்கம்மா வாங்கம்மாங்கிற போலாக்குது ஆனா உங்களால உள்ளதான் சாப்பிட்டு இருக்காங்க அடிச்சவங்களுக்கு கப்ப கப்ப கப்பன்னு அடிச்சு கல்ல ஊத்தி இருக்கு வெந்துகிட்டு இருக்கு ஆம்பளை வேணுமா நான் இந்த காமெடியா பண்ணிவிட்டேன் மலைப்பாறை பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல கிடக்காரு என்ன பண்ணாரு ஓ தாத்தா நாங்க அப்படியே ஆம்பளைன் போட்டுக்கிட்டு ஆப்பாயில் போட்டுக்கிட்டு என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்ல சொன்னார் சும்மா சொல்லாம எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது ஏயா நாங்க அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க சொல்லிக்கிட்டே சொல்லி நாங்க அப்படியே அப்படி இருக்கேன் என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் ஹோட்டல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன வாக்குல நான் கரண்டி எடுத்து மீன் குழம்புல போட்டு எடுத்து அப்படியே கொடுத்தேன் இவங்க தின்னுட்டு மீன் குழம்பு டேஸ்ட் ஐர குஞ்சு குழம்பு இருக்கு அது ஐர குஞ்சு குழம்புலடா சமஸ்ட மாஸ்டர் குஞ்சு குழம்புடா நீ வாங்கிட்டு கொடுத்தா அந்த மீன் குழம்பு சாப்பிட்டேன்னா என்னை ஞாபகப்படுத்துன்னு வச்சுக்க அது வாட்டுக்கு ஒவ்வொரு காமெடியா சரளமா போயிட்டு இருக்கு எதுல ஆரம்பிச்சது டிரைவருக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு டாக்டர்ல முடிஞ்சு இப்ப சமயக்காரன்ல வந்து நிக்குது நீ இன்னும் ஏதாவது கிளப்பி விட்டேன்னு வச்சுக்க நான் ஒரு லைன்ல போயிட்டே இருப்பேன் காமெடியை பிடிச்சுக்கிட்டு அடுத்த ஆள வெளில வர்ற நேரம் வந்துடுறேன் அடியே அடியே இவளே
என்னாச்சு? ஆமா, நேற்று சம்பவம் நடந்து போச்சு. அதனால இந்த பிள்ளை நீங்க உட்கார முடியாது. ஏப்பா நேற்று கீழே விழுந்துருச்சு. அதை சொல்லி அவரு தப்பா எடுத்துக்க போறாப்புல. மேடையில விழுந்து முழங்கால அடி. அப்புறம் நான் தான் பாவாடையை தூக்கிட்டு மருந்து ஓட்டு பாவாடை தூக்கிட்டு முழங்கால் நீ சொல்றதெல்லாம் ஒரு மாதிரியாவே தெரியுது. அப்புறம் எப்படிதான் மறுபடியும் போட முடியாது, தூக்கிட்டு தானே போடுவாங்க. தூக்கிட்டு தானே போடுவாங்க. மருந்துங்க. ஐயோ மருந்து தான்ப்பா, தூக்கிட்டு தானே போடுவாங்க. சரி ஓகே, மருந்து ஓட்டலாம் இல்லையா? போட்டீங்க. அப்புறம் இந்த நாளே போட்டு நறுக்க போட்டு போயிட்டே இருப்பான். என் மயம் ஒரு பாட்டு பாடினால. என்னது உங்க மயம் பாட்டு பண்ணானா? என்ன பாட்டு? கொடி அருவி கொட்டுதே அடி கும்மா. உண்மையில உண்மையில தாயா அந்த பாட்டு இன்னைக்கு அப்படி பாடிட்டேன். கொடி அருவி கொட்டுதே அடி உண்மையில காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்கே கலசமங்கு கருப்பா பக்தி பாடலும் வந்துருச்சு பாரு, எப்படி நிக்குது பாரு. சாமி கருப்பா, ஏண்டா கருப்பா, என்ன ஆச்சு கருப்பா? கருப்பா சாமி வருதா கருப்பா? என்ன கண்ணை சிந்துது? கண்ணை சிந்துது பின்னாடி பிடிக்க சொல்லுதுல. அதை சொன்னீங்களா? எவ்வளவு நேரம் தானே கண்ணே சிக்னல் கொடுக்குறது. உங்களுக்கு இப்படி ஒரு வியாதிகள். நீ என்ன சாமி நான் வந்து பிடிக்கிறேன். வேணாம் ஆட மாட்டேப்பா. நீ பிடிச்சு தெரியும். நீ சாமியா நான் சைஸா பிடிப்பேன். இப்ப நான் பாருங்க பாரு எப்படி சிலுக்க சிலுக்க வராது சிலுக்கோட ஆடுறாங்க சிலுக்க அந்த சிலுக்க அந்த சிலுக்க 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 வராது சிலுக்கோட ஆடுறாங்க
சாமி வந்துட போதியா சிலுக்க சிலுக்கதானே என்ன சாமி பின்னாடி விட பிடிக்குது பிடிச்சேன்னா போய் தொலைங்க ஒண்ணு காணே ரெண்டு காணே சிலுக்க சிலுக்க வராது அது கூப்பிட்ட ஓடி வருவாளா கூப்பிட்ட ஓடி வருவாளா கூப்பிட்ட ஓடி வருவாளா இறங்கி வந்து சாப்பாட்டுல உட்காந்துற போது ஆட்டா ஆட்டா வாங்குறேன் நம்ம போ அது டயர்ட்ல இருக்கு சோறு தின டயர்ட்ல சும்மா இருக்க ஆட்டா அப்படி சொல்லி கிளப்பி விட்டு கிடக்கிறாங்க அது சும்மா கிடக்கல சும்மா மணி தோடு மன்னத்துக்கு அடிச்சோம்னா அவங்க மேல தெரியும் சும்மா கிடையாது இந்த மண்ணில் நீ ஆண்டு வச்சுக்க வேகமா காலத்துக்கு இங்க வரைக்கும் ஆமா ஆமா இப்பதான் பெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாப்ல என்னங்க சொல்றீங்க நீ நல்லா ஆடுற அப்படியா நல்லா பாடுற சரி காதல் வந்துருச்சு எப்படி இருக்காது நான் உன்னை விரும்புறேன் என்னங்க சொல்றீங்க நீ என்ன விரும்புறியா ஆமாங்க ஆமாங்க உண்மையுமே நான் உங்களை விரும்புறேன் சாப்பிட்டாலும் உங்க யாவுமே வருது என்னடா மிருதங்காரை வாங்கி எடுக்கிறேன் ரத்தம் வாந்தி எடுக்கிறேன் சாப்பிட்டாலும் உங்க யாவுமே வருது நான் விரும்புறேன்னு சொன்னோடனே அவனுக்கு ரத்தம் வாந்தி வருது என்னன்னு தெரியல எனக்கு ஒரு அண்ணையா அப்படியா சரி காதல் சரி அவனை காதல் பண்ண உங்க வீட்டுல சத்தம் போடுவாங்களே ஆமா எங்க அம்மா அப்பா எல்லாம் பேசுவாங்கல்ல சரி இப்படி தெரியாம பேசிக்குவோம் ஏங்க போன் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் செல் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் என்ன செல்லுங்க ஓப்பாம்மா ஓப்பாம்மா என்ன செல்லுங்க ஓப்பாம்மா என்னையா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களா அதான் ஒண்ணே என்ன அட ஓப்பாம்மா செல்லு பேரு ஓப்பாம்மா செல்லு பேர் ஓப்பமாவா அது தானே செல்லு ஓப்பாம்மா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க கால் சென்டர்ல அது திருச்சி ஐடி கம்பெனிலமா திருச்சி கால் சென்டர்ல வேலை எல்லாம் கால் சென்டர்ல இல்லம்மா திருச்சியில ஐடி கம்பெனில கால் சென்டர்ல வேலை பார்க்கிறேன் கொரோனா நேரத்துல வேலை பார்த்தீங்களா கொரோனா நேரத்துல நான் பார்க்காத வேலையே பார்த்த வேலையில இப்படி போய் கிடக்கு எல்லாமே பரவாயில்ல சரி நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க சரி உங்களை பார்த்தவனே காதல் எப்படிப்பட்ட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா கூறுங்கள் ஐயா கூறுங்கள் சொல்றேன் கேளுங்க Get the movie.
தானே பூத்தது உங்களை பார்த்து எனக்கு வந்த காலம் எப்படி விட காலம் தெரியுமா? சொல்லி